இவர்தான் ரா ஏஜென்ட் மிஸ்டர் எக்ஸ், பேரு பரமேஸ்வர். இவன் ஒரு பைத்தியக்காரங்க. பஞ்சாப்ல இருந்து ராஜஸ்தானுக்கு போற வழியில ஒரு புள்ள பிடிக்கிற 4 பேர் ஜீப்பை நிறுத்தி பிள்ளைங்களை இங்கே விட்டு போயிரு, இல்ல பொச்சிலே போட்டு நான் இங்கே புதைச்சிருவேன்னு சொல்ல இந்த பைத்தியக்கார பரமேஸ்வரே பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். எடுத்தேம்பாரு ஓட்டம். டே, அது ஓம் பிள்ளைங்க தானா இல்ல நீயே புள்ள பிடிக்கிறவன் தானா? சரி, இவ ஏன் இந்த குழந்தைகளை விட்டுட்டு ஓடனாமா? நியூக்ளியர் மற்றும் இந்த அணு சக்தி எல்லாம் உருவாக்க பயன்படுத்தக்கூடிய 7 புளுட்டோனியம் கேப்சல்ஸ ஒரு டப்பாக்குள்ள அடைச்சி இந்தியா அதை மலை உச்சிக்கு கொண்டு போதான். இவங்க அந்த டப்பாவை தூக்கிட்டு போகும்போது பனிக்கட்டிங்கெல்லாம் பாஞ்சி வந்து இவங்களை அடிச்சிட்டு போயிருது. அப்புறம் அந்த டப்பா எங்க போச்சுனே தெரியலையாமா, அதை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களாமா. டே, என்னடா மல்லிகை கடையில பொட்டுக்கடலை காணா போன மாதிரி சொல்றீங்க? புளுட்டோனியம்டா அது. இதை தெரிஞ்ச பரமேஸ்வரன் திருப்பி அந்த நியூக்ளியர் டிவைஸை கண்டுபிடிச்சு அதை அலேக்கா தூக்கி காரோட டிக்கில வச்சுக்கிட்டு விதவிதமா விக்க மாட்டிக்கிட்டு அயன் பட சூர்யா மாதிரி 6-7 கண்ட்ரி சுத்திட்டு இருந்திருக்காப்ல. இப்படிதான் எவனோ ராஜஸ்தான்ல ரசகுல்லா நல்லா இருக்கும்னு சொல்ல அதை வாங்க ராக்கெட் வேகத்துல போயிருக்காப்ல. அப்பதான் இந்த புள்ள பிடிக்கிறவங்க இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்ப எதுக்காக இவரு இதுங்களை இட்டுட்டு போகாம விட்டுட்டு போனார்னா, அந்த நியூக்ளியர் டிவைஸ் அவர் ஓட்டிட்டு வந்த காரோட டிக்கிக்குள்ள இருந்திருக்கான். அந்த நியூக்ளியர் டிவைஸ் கெட்ட வகையில கிடைக்க கூடாதுங்கிற ஒரே நல்ல நோக்கத்துக்காக தன்னோட பிள்ளைங்களையே பாதியில விட்டுட்டு போயிருக்காரு நம்ம பரமேஸ்வர். ஏண்டா, நியூக்ளியர் டிவைஸ டிக்கிக்குள்ள வச்சுட்டு சுத்துறதே தப்பு. இதுல நீ ராஜஸ்தானுக்கு ரசகுல்லா வாங்க போய் பெத்த பிள்ளைங்களை பாதியில விட்டுட்டு வந்திருக்க. இருடா, எங்க எல்லோ கோவில் கருப்பசாமிக்கு காஞ்ச மிளகாய அரைச்சி உன்னை அக்குள்ள கட்டி வர வைக்கல. இது வாட்டர்மெலன் ஸ்டார் மேல சத்தியம்டா. அப்புறம் இந்த தொலைஞ்சி போன இந்த பையன் தான் நம்ம ஹீரோ ஆர்யா. நம்ம ஜி எப்படி டீப் சீக்குள்ள போய் நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எப்படி தியானத்துல ஈடுபட்டாரோ, அது மாதிரி நம்மளோட ஹீரோ இங்க ஆர்யா அசால்ட்டா அண்டர் வாட்டர்ல 20 நிமிஷம் இருக்காப்ல. அப்புறம் இந்த ஸ்பை த்ரில்லர் படம்னாலே ஒன்னும் தெரியாத 4 முட்டா பசங்க ஒன்னு சேர்ந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்களே, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. ரால எதுக்கு இருக்கோனே தெரியாம ரிட்டையர் ஆன ரவீந்திரன் ரால சம்பளம் பத்தல அப்படிங்கறதுனால ராபிடோங்கிற பேரை டிராபிடோ அப்படின்னு மாத்தி ஓட்டக்கூடிய ஒரு பார்ட் டைம் ரா ஏஜென்ட். அப்புறம் இந்த ஸ்பை த்ரில்லர் படங்கள்லாம் பிளாப் ஆவறதுக்கு முழு முக்கியம் காரணமா இருக்கக்கூடிய இந்த ஹேக்கர் கேரக்டர். இது என்னலாம் இந்த படத்துல ஹேக் பண்ணுதுங்கறத ஒரு லிஸ்ட் போட்டு சொல்ற கேளுங்க. பவர் பிளான்ட்ல பவரை கட் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுல IPL மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது லேப்டாப்ல ஒரு பட்டனை தட்டி பவர் எல்லாம் கட் பண்ணி விடுது. அசால்ட்டா இந்த விண்டோஸ் 11 ஷட் டவுன் பண்ற மாதிரி இந்த நியூக்ளியர் பாம் எல்லாம் ஷட் டவுன் பண்ணுது. அப்புறம் ஆர்யா டோர் ஓபன் பண்ண சொல்றாரு, அந்த டோர் எல்லாம் ஓபன் பண்ணி விடுது. தேங்க்ஸ். நீங்க வேணா இவங்கள்ட்ட போய் இந்தியா கேட்ட ஹேக் பண்ணி கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் ஹேக் பண்ணி திறந்து வச்சிருவாங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் போர்டோட. அப்படிப்பட்ட ஹேக்கர் ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. அப்புறம் இந்த 4 மாடுகளையும் மேய்ச்சலுக்கு அனுப்புறதுக்கு டீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, அதுதான் நம்ம ஹீரோ டீம் லீடர் கௌதம். அப்புறம் இந்த ஒண்ணு கடிக்க கூட தெரியாத இந்த டீம் வச்சுக்கிட்டு ஹிந்தி ஆளுங்கள்ட்டே தமிழ்ல பேசி புரிய வைக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த டீமுடைய ஹெட் இந்திரவர்மா. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. அடுத்து இந்த படத்துல வரக்கூடிய தேவையில்லாத ஆணி இந்த படத்தோட ஹீரோயின். இதோட கேரக்டர் எப்படின்னா, ஹீரோ எங்க போனாலும் பாட்டில்ல ஓட்டின 10 ரூபாய் ஸ்டிக்கர் மாதிரி ஹீரோ கூட ஒட்டிக்கிட்டே வர ஸ்டிக்கர் தான் இந்த ஹீரோயின் கேரக்டர். அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில எதுக்கு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கன்னு தெரியாம வாங்கி குடிப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் நம்ம. அப்புறம் அந்த படத்துல காமெடிக்கு பஞ்சா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரை மீஷோல ஆர்டர் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வருது. இப்ப அப்படியே ஆப்போனன்ட் டீமுக்கு போனோம்னா இந்த துரு பிடிச்ச கெட்டு போன பெட்டிய ஒரு கெட்ட குரூப் ஒன்னு தேடிட்டு இருக்கான். அந்த குரூப்போடைய தலைவன் பேரு ராணாவான். அந்த ராணா ராஸ்கலுக்கு வேலை பார்க்கறவன் தான் இந்த அமரன் பய. இந்த அமரன் கேரக்டருக்கு அவன் ஆத்தாக்காரி பிளாஷ்பேக் ஒன்னு இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு 10 வயசு இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல இவன் அம்மாவை அக்கல்லே சுட்டு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கு பழிவாங்க தான் இவன் இந்தியாவே அழிக்க போறானா. ஏன்டா உன்ன மாதிரி உலகத்துல எல்லாரும் அவன் ஆய அக்கல் அடி வாங்கினதுக்கு பழி வாங்க கிளம்பிட்டா உலகத்துல 10 பேர் உசுரோட இருக்க மாட்டானடா. இதுவே ஒரு அல்லக்கை. இந்த அல்லக்கைக்கு அசிஸ்டன்ட் ஒன்னு இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்கிற காமினி. இவரோட வேலையா ஆர்மி ஆபீசர்ஸ்க்கெல்லாம் போட்டோவை காட்டி ஹனி ட்ராப் பண்றான். காமினியோட காம வலையில விழுந்த இந்த காம கொடூரன் தன்னோட காம லீலைகளை இந்த காமினி யார்ட்டையும் காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்து போய் இந்தியா ஏதோ ஒரு மிசைல் ஒண்ணு வச்சிருக்காங்களாமா, அதோட பாஸ்வேர்டை கொடுத்துறான். அப்புறம் நம்ம வில்ல அமரன் இந்த காமினியோட காம கொடூரன் வாங்கின பாஸ்வேர்டை பக்கத்து தெருவுல இருந்து ஆபரேட் பண்ணி இந்தியா கண்டுபிடிச்ச புதிய மிசைலை ஆளே இல்லாம லான்ச்
பண்ணி அதை பஞ்சாப்ல இருந்து நேரா பாகிஸ்தானுக்கு உழுவுற மாதிரி செட் பண்ணிடுறானா. அந்த மிசைல் பாகிஸ்தான்ல விழுந்து வெடிச்சு போயிருது. அதை பார்த்து பதறி போன பிஎம் பாகிஸ்தானுக்கு போன் பண்ணி பாய் தெரியாம விழுந்துருச்சு கோச்சிக்காதீங்க பாய்னு சொல்லி கெஞ்ச பாகிஸ்தான்காரங்க பச்சை பச்சை கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்க வெடிகுண்டு போட்டு விளையாட ஏன் வீடு தான் கிடைச்சிச்சா, என்னடா நார்த் கொரியா கிங்ஜாம் உன்னோட மோசமா இருக்கீங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான்காரங்க புலம்புறாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. அதுல நம்ம இந்திரவர்மா டே உங்க அப்பா உன்னை பாதிலே விட்டுட்டு போனதால அந்த ஆளை பைத்தியக்காரன் நினைச்சுக்காத, 10 வருஷத்துக்கு முன்னாடி பனிக்கட்டியில அடிச்சுட்டு போன நியூக்ளியர் டிவைஸ உங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அதை கொண்டு போய் இந்தியாக்காரங்கள்ட்ட கொடுத்தா நம்ம ஆளுங்க இன்ஸ்டாகிராம்ல இஷ்டத்துக்கு ஆட் போட்டு சேல்ஸ் பண்ற மாதிரி இந்தியாக்காரங்க நியூக்ளியர் டிவைஸே சேல் பண்ணிடுறாங்களாம். இப்ப ஒரு ரஷ்யால ரகுமான் பாய் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இவரை ரஷ்யால இருந்து பாகிஸ்தானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. I've been arrested in Moscow by Pakistan's ISI. இங்க பாடுற தம்பி உங்க அப்பா பரமேஸ்வர 10 மணி நேரத்துல போட்டு தள்ளிடுவாங்க. அதனால இப்பவே நீ 10 நிமிஷத்துல ரஷ்யாவுக்கு ராக்கெட் வேகத்துல கிளம்புற, பரமேஸ்வர பத்திரமா கூட்டு வந்துரு அப்படிங்குது. இவனுக்கு பரமேஸ்வர காப்பாத்த ரஷ்யா போலீஸ்ல சண்டை போடுறாங்க. எப்படிங்க சார், தமிழ்நாடுல இருந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாக்காரனை அடிச்சு போட்டு நீ உன் அப்பனை காப்பாத்திட்டு வந்துருவ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எல்லாத்தையும் கொண்டு போட்டு காருக்குள்ள பார்த்தா இவன் காப்பாத்துறதா அவங்க அப்பன் பரமேஸ்வரா இல்ல, ஒரு பொம்பளை புள்ளைய. இந்த புள்ள யாரானா சின்ன வயசுல இவங்க அப்பன் பரமேஸ்வர் பாதியில விட்டுட்டு போன இவனுடைய தங்கச்சியாமா. இவன் ராஜஸ்தான்ல ராவுத்தர் பாய்ட்ட ஆப்பிள திருடிட்டு ஓடும் போது இந்த அத்துல்யா ரவி ஆக்சிடென்டா தொலைஞ்சிருச்சாமா. ஆப்பிள திருட போகும்போது பாதியில தொலைஞ்சு போன பொண்ணு இவன் அப்பனை தேடி போகும்போது பத்திரமா கிடைச்சிருக்கா. எவன்டா சொன்னா உலகத்துல 7 அதிசயம் தானே, இது 8வது அதிசயம்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் படம் ஓடின பிறகுதான் தெரியுது இவன் தங்கச்சின்னு நம்பி ஒரு தற்கொலை வீட்டுக்கு கூட்டு வந்தான்ல, அது இவன் தங்கச்சியே இல்லையாமா. அந்த தற்கொலை இந்த அமரனோட அக்கா பொண்ணாட்டுக்கு. அவ திடீர்னு இவன் ஆளு கழுத்துல துப்பாக்கி வைக்க அப்புறம் அமரன் 5 மணிக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தன்னோட அக்கா பொண்ண பத்திரமா ஆட்டோல கூட்டு போயிடுறான். போனவன் ஆரியாவோட ஆளையும் பொச்சில போட்டு தள்ளிடக்கூடாது, அந்த புள்ளைய உயிரோட விட்டுட்டு போயிட்டான் இந்த அறவேக்காடு அமரன். எப்பேற்பட்ட அறிவாளிகளா சேர்ந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது எனக்கு 6 நாள் ஆயே வரலடா. அப்படி அருவருப்பாய் அரண்டு போய் உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் இந்த அமரனோட அக்கா பொண்ணு அத்துல்யா ரவி இருக்குல்ல, அவ இந்த நியூக்ளியர் ஜெனரேட்டர் எல்லாம் வச்சிருக்கலாம். என்னடா வீட்டுக்கு ஒரு கிரைண்டர் வச்சிருக்க மாதிரி சொல்றீங்க? அவ டிசைன் பண்ண இந்த நியூக்ளியர் ஜெனரேட்டர் ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டரை உருவாக்குற மிஷின். ஒருத்தனடா நியூக்ளியர் டிவைஸ கார் டிக்கிக்குள்ள வச்சு சுத்திட்டு இருக்கான். இது என்னடா எக்ஸிபிஷன்ல ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி நியூக்ளியர் ஜெனரேட்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. யாரா நீங்க எல்லாம்? எங்க ஊர்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? How do I tell you? அப்புறம் இந்த அமரனோட அக்கா பொண்ணு அத்துல்யா ரவி தயாரிச்ச நியூக்ளியர் வெப்பனை கல்பாக்கத்துல இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சு 1/2 மணி நேரத்துல ஆரியாவோட டீம் உள்ள போயிருது. இதோ வந்துட்டேன். அப்புறம் இந்த 2 கேங்கு சோசியல் மீடியால தாவேகா திமுக அடிச்சுக்கிற மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. பத்தாததுக்கு இந்த வில்லன் டீம்ல இருந்த காமினி படம் முடியறதுக்கு முன்னாடி கடைசி 1/2 மணி நேரத்துல மனசு மாறி நானும் முன்னாள் ரா ஏஜென்ட் தான், என்ன நீங்க ராங்கா நினைச்சுக்காதீங்க, இந்த அதிமுக பாதி பேர் கடைசி வரைக்கும் எடப்பாடி கூட இருந்துட்டு கடைசியில தாவேகா கேங்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. அது மாதிரி அவங்கள மாதிரி இதுவும் திடீர்னு நல்லவன் டீமுக்கு மாறி கெட்டவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்புறம் அந்த வில்லனை பவர் பிளான்ட்டுக்குள்ள வச்சு பொசுக்கி போடுறாங்க. எல்லாரும் போய் சேர்ந்த பிறகு கடைசியா ஒரே ஒரு வெடிகுண்டு மட்டும் ஒண்டியா வெடிக்காம கிடக்கு. எந்த காரணத்தை கொண்டும் அது பவர் பிளான்ட்குள்ள கூடாது. அதனால பக்கத்துல இருக்கிற பீச்ல இருந்து ஒரு போட்டை எடுத்துட்டு நம்ம வீட்டுல வெடி வெடிச்சா குப்பையாயிரும், பேசாம எய்த்த வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால போய் வெடி வெடிச்சிருவோம், நீ பாம பத்திரமா கொண்டு போன்னு சொல்ல அவன் நேரம் கடலுக்கு போய் தூக்கி போட்டு வெடிச்சு போடுறான். அந்த வெடி வெடிச்சிருச்சு, ஆனாலும் இவன் சாகல. ஏன் தெரியுமா? இவர் தான் கடலுக்குள்ளே 2 மணி நேரம் ஆனாலும் தம் கட்டி உட்காந்துருப்பாரு. அது மாதிரி அது வெடிக்கும் போது இவன் கடலுக்குள்ள போயிட்டானா, அதனால கடல் மாத்தா இவரை காப்பாத்திடுச்சான். கேக்குறவன் கேனா பயலா இருந்தா கழிச்சால போறவன் கழிஞ்சிட்டு கல் எடுத்து தொடச்சானா. இந்த ராணா ராணான்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானடா, அந்த வீணா போனவன் எவன்டா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க கேட்க மாட்டீங்க, நானே சொல்லி தொலைறேன். அவன் வேற யாரும் இல்ல, இவன் அப்ப மிஸ்டர் எக்ஸ் தான். இந்த பரமேஸ்வர் எதுக்காக இந்த மாதிரி பல்லான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னா, அந்த பல்லான வேலைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னா பார்ட் 2ல வந்து பாருங்கங்கறாங்க. டே பார்ட் 1க்கே பாதி உசுறு போயிடுச்சுடா, பார்ட் 2க்கெல்லாம் பாடி தாங்காதுடா. மொத்தத்துல இந்த மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்தை பார்த்தா வந்துரும் ஃபிக்ஸ்.